எல்லாரும் துணி கடைக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போவாரு. அப்ப ட்ரெஸ்ஸ எல்லாரும் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போதே, அவங்க அம்மா "நீ வா உனக்கு நான் சாரி எடுக்க போவோம்ன்னு" சொல்லி கூப்பிடுவா நிலாவ. நிலா அப்படியே நின்னுக்கிட்டே இருப்பா. "இல்ல நான் சோழன் வரட்டும் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பாரு, நீ இப்போ எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே இருந்தோம்னா டைம் ஆயிரும். நீ என்ன பண்ணு, அம்மா கூட சேர்ந்து உனக்கு ஃபர்ஸ்ட்டு பட்டு சாரி எடு. அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளைய பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் அண்ணியும் நிலாவ கூட்டிட்டு போய் பட்டு சேலை எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா, அவ அங்க எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே, அவ அப்படியே அமைதியாவே காஸ்ட்லியா எடுக்காதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா ட்ரெஸ்ஸ. சோழனுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீங்க உங்களுக்கு என்னலாம் பிடிக்குதோ அத எடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவன் கோட் ஷூட்ட பார்த்துட்ருப்பான். அப்போ பக்கத்துல சேரன், பல்லவன், அதுக்கப்புறம் பாண்டி எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ சேரன் அந்த ரேட்ட பார்த்துட்டே இருப்பான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீங்க எதுக்கு தம்பி இது ரேட்டெல்லாம் பார்க்கீங்க? நீங்க இவ்வளோ பெரிய கடைய பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல. நீங்க எதுனாலும் எடுங்க. நான் அத பே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க. அப்போ பல்லவன் ஒரு கோட்ட எடுத்து போட்டு பார்த்துட்ருப்பான். அப்போ அவன் அண்ணன் பக்கத்துல போய் சொல்லுவான், "நீலாம் இந்த மாரி கோட்ட பார்த்துருக்கவே மாட்டீல்ல. அதனால இப்போ உனக்கு என்ன வேணாலும் எடு. அதுக்கு தானே உங்க அண்ணன் இந்த மாரி பெரிய இடத்த பிடிச்சிருக்கான்" அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்செட் ஆயிருவான். அதுக்கப்புறம் அந்த கோட்ட கழட்டி வச்சுருவான். உடனே அங்கேருந்து பாண்டி பார்த்துட்டு "நீ வாடா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் எடுத்து தரேன் வான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். அப்போ பல்லவன் அத ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எந்த ட்ரெஸ்ஸையும் எடுக்காமயே இருப்பான். அப்போ சேரனும் நிப்பான். "ஏன் எடுக்காம இருக்கிறான் ட்ரெஸ்?" அப்படின்னோனே அவன் பல்லவனும் பாண்டியும் சேரன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போதே சேரன் சொல்லுவான், "சரி இது சோழனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவன் தெரிஞ்சா ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுவான்" அப்படிங்கும்போது, ஆமா. சோழனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த ரிசப்ஷனுக்கு கூட நிப்பாட்டிருவான் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சோழன் அப்படியே கோட்ட பார்த்துட்டு, "அண்ணே என்ன இந்த கோட்டு நல்லா இருக்கான்னு" சொல்லி கேட்க வருவான். அப்போ அவங்க 3 பேரும் அங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவன் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ அவரு மாமனார் சொல்லுவாரு, இல்லப்பா அவங்கலாம் அங்க இருக்காங்க. ஏன் அண்ணன்கிட்ட கேட்டு தான் போடுவீங்களா? இப்ப நாங்க சொன்னா நல்லா இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்லும்போது, அதுக்கு சோழன் சொல்லுவான், இல்ல எங்க அண்ணனுக்கு எப்பவும் பிடிச்சா தான் நாங்க எடுப்போம். நாங்கலாம் அப்படித்தான்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா சேரன்கிட்டயும் பாண்டிகிட்ட போவான். "நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னோனே" நல்லா இருக்குன்னோனே" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசுவாங்க. அப்ப அவன் கேட்பான், "ஏன் இப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு ஒழுங்காவே சொல்லலையே, எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்பான். "இல்ல அப்படிலாம் இல்ல. உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே, "சரி நான் போய் பார்க்குறேன் அடுத்த ட்ரெஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிருவான். அதுக்கப்புறம் 3 பேரும் சொல்லுவாங்க, "டேய் அவனுக்கு எதுவும் தெரியாம பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. அப்பப்ப நிலாவோட அப்பா இவங்க 3 பேரையும் ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் சோழன அந்த கோட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே, நிலாவோட அண்ணன் அங்கேருந்து வருவான். ஒரு கோட்ட வச்சுட்டு, "மாப்பிள இத ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்துட்டு சொல்லுவான். "நீ அவள கூட்டிட்டு போம்போது மட்டும் நான் பக்கத்துல இல்ல. இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆனா நீ எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு மாதிரி பேசுவான்.